பெரு நல் உளம் உடையார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. அனைவருக்கும் வணக்கம். பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தெரிவிக்கிறேனுங்க. இன்னைக்கு ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கொடுமுடி, பவானி இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல பரிகாரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதை நான் ஆட்சேபனை செய்யல. ஆனாலும் நம்ம ஜாதகத்தில் இந்த மறைவிடம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அமாவாசை, பௌர்ணமி திதிகளை தவிர்த்து பிறந்தவங்களுக்கு 2 திதி சூனியமாகும். சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு 4 ராசிகள் சூனியமாகிவிடும். அப்போ இந்த 6, 8, 12 திதி சூனிய ராசிகள் மாரக பாவகங்கள் என்று சொல்லக்கூடிய 2 ராசிகள், பாதக பாவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி, முடக்கு ராசி, எதிரிடை நட்சத்திரங்கள், இப்படி ஒரு ஜாதகத்தில் இந்த தோஷங்களை எல்லாம் தெரிவித்து பிறகுதான் யோகங்களை தெரிவிக்க வேண்டும் என்பது முன்னோர்களுடைய அறிவுறுத்தல் ஆகும். ஆகையினால ஒரு ஜாதகத்தை பலன் தெரிவிக்கிறோம், அதுக்கு உண்டானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல்ல அந்த ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களை தெரிவிக்கணும். அதை முதல்ல நிவர்த்தி செய்கிறதுக்கு வழி சொல்லி தரணும், தெரிவிக்கணும். ஒரு ஜாதகத்தில் என்னதான் யோகம் இருந்தாலும் அந்த தோஷங்கள் இருந்தால் அந்த யோகம் செயல்படாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன லக்னம், இதுக்கு 7, 10க்கு உடையவர் குரு. இவர் 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திரத்திலையும் இருக்கிறார். அப்போ இந்த 7, 10 அப்படிங்கிற கேந்திரத்துக்கு அதிபதி தோஷமும் இந்த குருவுக்கு இருக்குது, கேந்திர இருப்பு தோஷமும் இந்த குருவுக்கு இருக்குது. அப்போ இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுகம், வாகனம், வீடு இது போன்றவைகள் பாதிக்கப்பட்டுவிடும். கலத்தரம், அதாவது கணவன் அல்லது மனைவி, சுகம், நட்பு, கூட்டு இது பாதிக்கப்பட்டுவிடும். 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில், கர்மம் இதுவும் பாதிக்கப்பட்டுவிடும். அப்போ முதல்ல அந்த குருவுக்கு கேந்திர இருப்பு தோஷத்தை, கேந்திர ஆதிபத்தியங்களின் தோஷத்தை நீக்கி வைக்கணும். அப்போ தான் அந்த குரு 7ஆம் பாவகாதிபதியாக, 10ஆம் பாவகாதிபதியாக செயல்பட இயலும். இந்த கேந்திர ஆதிபத்தியங்கள் தோஷத்தை, கேந்திர இருப்பு தோஷத்தை எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படின்னா, அசுவினி முதலாக ரேவதி வரையில், இதை நான் தமிழில் சொல்கிறேனுங்க. ஏன்னா தமிழில் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது. ஒரு 5-6 லட்சியத்தில் இதுவும் ஒன்றுங்க. அப்போ அசுவினி அப்படிங்கிறது தமிழில் புரவி, பரணி என்பது அடுப்பு கொண்டை, ஆரல், சகடு, மான்றலை, மூதிரை, கலை, காட்குளம், கட்சவி, கொடுமுகம், கனை, மானேறு, களிறு, அறுவை, முரம், முடப்பனை, துளங்கொலி, குறுகு, முட்குளம், கடைக்குளம், முக்கோணம், காக்கை,
செக்கு, நாளி, முரசு, தோணி, இதுதான் தமிழ்ல நட்சத்திரத்துக்கு உண்டான பெயர்கள். ஆகையினால இந்த ஜோதிடத்தில் தமிழர்கள் சலித்தவர்கள் அல்ல. இதில் வானியலும் ஜோதிடமும் அப்படிங்கிற நூலெல்லாம் தமிழில் இருக்குங்க. ஆகையினால இன்னும் சொல்ல போனால் புலிப்பாணி முனிவர் 300 அப்படிங்கிறதும் தமிழ் நூல் தான். ஆகையினால ஏதோ வடநாட்டிலிருந்து வந்ததாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். அடுத்து இந்த பரணி, அதாவது புரவியில் இருந்து தோணி வரையிலான 27 நட்சத்திரங்கள் சேர்ந்துதானே இந்த ராசி மண்டலத்தை அமைத்திருக்கிறது. இந்த ராசி மண்டலத்தை தானே நவாச மண்டலம் இருக்குது, அதில் தானே திரைக்காலமும் இருக்குது. ஆக இவை சரியாக செயல்பட வேண்டும் என்றால் இந்த முடக்கு ராசி தோஷம், 6, 8, 12 மறைவிடங்களின் தோஷம், இது போன்றவைகளையெல்லாம் நீக்கி வைக்கணும். அப்போ இது போன்றவைகளையெல்லாம் உருவாக்கி இருக்கிறதுமே இந்த 27 நட்சத்திரம் தான். ஆகையினால இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தானங்களை கொடுத்தாவே அந்த தோஷங்கள் நீங்கிவிடும். இதில் இந்த நட்சத்திர மரங்கள் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலில் சில பக்கத்தில் இருக்குமுங்க. அந்த கோயிலுக்கு மாட்டு சாணி உரம் போட்டு தண்ணி ஊற்றினாவே முத்தாய்ப்பான பரிகாரமுங்க. இந்த ஜாதகத்தில் இருக்கிற அநேகமான தோஷங்கள் நீங்கிவிடும். மேலும் கலை பொருள்களை அனாதைகள் குழந்தைக்கு இல்லத்தில் பணத்துடன் தானம். காவல்துறை தொடர்புக்கு உண்டான தொலைபேசி எண்களை பிளக்ஸில் அடித்து பொதுமக்கள் பார்வையில் வைக்கிறது ஒரு பரிகாரம். அனாதையர் இல்லத்துக்கு கல்வி பொருள்கள் தானம் செய்ய வேண்டும், இது ஒரு பரிகாரம். அனாதை இல்லங்களுக்கு எரிபொருள் தானம் செய்ய வேண்டும். பச்சரிசி 20 கிலோ, உப்பு 2 கிலோ, 200 ரூபாய் திங்கட்கிழமை இரவு அனாதையர் இல்லத்திற்கு செய்ய வேண்டும் தானமாக. இதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான தானங்களை சொல்லி வரணுங்க. வேண்டியவர்களை நல்ல எண்ணத்துடன் உபசரிக்க வேண்டும். காவல்துறையில் இருப்பவர்களுக்கு இதில் இராணுவமும் அடங்குமுங்க. இவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை பகலில் உதவி செய்ய வேண்டும். மொட்டுக்கடலை, நாட்டு சர்க்கரை, சீரகம் ரூபாய் 120, அதாவது 12, 10 ரூபா வியாழக்கிழமை பகலில் அனாதை குழந்தைகள் இல்லத்தில் தானம் செய்ய வேண்டும். சுகாதாரமான சூழல்களுக்கு அனாதைகள் இல்லத்துக்கு உதவ வேண்டும். சுகாதாரமான சூழல்களுக்கு அனாதைகள் இல்லத்துக்கு உதவ வேண்டும். அவரை, அதாவது மொச்சைங்க 1.5 கிலோ, கருப்பட்டி 1.5 கிலோ, 105 இரும்பு காசு, அதாவது 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா அனாதை இல்லத்திற்கு வெள்ளிக்கிழமை பகலில் தானம் செய்ய வேண்டும். கரும்பு சர்க்கரை 2 கிலோ, 200 ரூபாய் அனாதை இல்லத்திற்கு வெள்ளிக்கிழமை பகலில் தானம் செய்ய வேண்டும். கோதுமை 10 கிலோ, 100 ரூபாய் அனாதையர் இல்லத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை பகலில் தானம் செய்ய வேண்டும். அனாதையர் இல்லத்துக்கு கட்டிட மராமத்து பணிக்கு உதவி செய்ய வேண்டும். காவல்துறைக்கு உதவி, அனாதையர் தற்காப்பு கலைக்கு உதவ வேண்டும். அனாதை இல்லங்களுக்கு காத்தாடி உதவி செய்ய வேண்டும். திணை 2 கிலோ, நாட்டு சர்க்கரை 2 கிலோ, பழைய 20 ரூபா தாள் 9 அனாதையர் இல்லத்திற்கு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பகலில் தானம் செய்ய வேண்டும். அழகு பொருள் சோப்பு, சீப்பு, மஞ்சள், குங்குமம் ரூ 105 அனாதையர் இல்லத்திற்கு வெள்ளிக்கிழமை பகலில் தானம் செய்ய வேண்டும். இசைக்கருவி 106 இரும்பு காசுகள் சனிக்கிழமை இரவு அனாதையர் இல்லத்திற்கு தானம் செய்யணும்.
உளுந்து கருப்பட்டி 103 இரும்பு காசுகளுடன் அனாதையர் முதியோர் இல்லத்திற்கு சனிக்கிழமை இரவு தானம் செய்ய வேண்டும். ரூ 200 தண்ணீருக்காக அனாதையர் இல்லத்திற்கு திங்கட்கிழமை இரவு தானம் செய்ய வேண்டும். கொழுக்கட்டை ரூ 250 அனாதை குழந்தைகள் இல்லத்திற்கு வியாழக்கிழமை பகலில் தானம் செய்ய வேண்டும். பச்சைப்பயிறு 1.25 கிலோ, கருப்பட்டி 1.25 கிலோ 230 ரூபாய் புதன்கிழமை மாலை அனாதையர் இல்லத்திற்கு தானம் செய்ய வேண்டும். அந்நியருக்கு உதவி, உணவு, உறைவிடம் தானம் ஞாயிற்றுக்கிழமை பகலில் செய்ய வேண்டும். நீதி கதைகளை, புத்தகங்களை வியாழக்கிழமை காலை அனாதை குழந்தைகள் இல்லத்திற்கு தானம் செய்ய வேண்டும். செலாவணி அதாவது பணம் அனாதையர் இல்லத்திற்கு வெள்ளிக்கிழமை காலை தானம் செய்ய வேண்டும். பசுக்களுக்கு பராமரிப்பு, பாதுகாப்பு, உணவு, உறைவிடம், மருத்துவ தானம் செய்ய வேண்டும். எள்ளு 2 கிலோ, கருப்பட்டி 2 கிலோ 107 இரும்பு காசு அனாதை முதியோர் இல்லத்தில் சனிக்கிழமை இரவு தானம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான தானத்தை செய்தோம்னா நம்ம ஜோதகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்களும் அகன்றுவிடும். பிறகுதான் யோகத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அப்போ முதல்ல ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கி வைக்கணும். இது ஜோதிடர்களுடைய கடமை. இப்போ ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட கொண்டு வர்றாங்க, அதில் இன்னத்த தேதி போட்டுக்குவோம். அந்த ஜாதகர் பிறந்த தேதியை போட்டுக்குவோம். கழிச்சோம்னா வரக்கூடிய வருஷம், மாதம், நாள் இதைய திசை வருஷத்தில், அதாவது ஏற்கனவே நம்ம திசை வருஷம் போட்டு வச்சுருப்போம், இருப்பு திசை எவ்வளவு அப்படின்ட்டு. அதில் உண்டான வருஷம், மாதம், நாளில் இந்த நடைமுறை வருட மாத நாளாக போட்டு கழிப்பாங்க. இருப்பு என்ன இருக்குதோ அதுதான் திசை இருப்பு அப்படின்னு இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதுங்க. இது ஒரு ஆய்வுக்கு உரிய கருத்தாகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நடைமுறை வருடம் அப்படிங்கிறது 365 நாட்களை கொண்டது. தசை வருடம் அப்படிங்கிறது 360 நாட்களை மட்டுமே கொண்டது. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்குமே 5.25 நாட்களை கூட்ட வேண்டும். அப்போ ஒரு ஜாதகர் 30 வருஷத்தில் பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னா 30×5 150 30 7.5 இது வருஷத்துக்கு உண்டானது. அதாவது 157 நாள். அவருக்கு ஒரு 8 மாதம் நடக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் 10 மணி நேரம், 80 8×5 நாள் 84 மணி நேரம். அவருக்கு ஒரு 20 நாள் நடக்குது. 21 நிமிஷத்தில் அதை பெருக்கணுமுங்க. 20 பெருக்கல் 21 அப்படின்னு போட்டோம்னா 420 நிமிஷம் வருமுங்க. இது 7×42. அப்போ 7 மணி. ஏற்கனவே 84 மணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த 84 மணி கூட இந்த 7 மணியை கூட்டணும். கூட்டினா 91 மணி வந்துடும். 96 மணி சேர்ந்தது 4 நாள். அங்கே 87 நாள் இருக்குது. இங்கே ஒரு 4 நாள். ஏன்னா 4 மணி நேரம் குறைவு. அப்போ இதை 4 நாள்னு சேர்த்திக்கலாம். அப்போது 157 கூட இந்த 4 நாளும் சேர்த்துனோம்னா 161 நாள் வந்துடுமுங்க. இதைத்தான் நடைமுறை வருடம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வருஷம், மாதம், நாளில் இதை மாதமாக்கி நாளாக்கி கூட்டணுமுங்க. இப்போ 162 சொன்னேன், அது 61. இதை 150க்கு 5 மாதம். அப்போ அந்த 11 நாள் இதை அந்த நாள் கூட சேர்த்திக்கணுங்க. இந்த 5 மாதம் அந்த நடைமுறை வருடத்தில் சேர்த்திட்டு அந்த 11 சிலுவானத்தை நடைமுறை நாட்களை சேர்த்தி அதனுடைய கூட்டுத்தொகை தானுங்க தசை வருடம் மாதம்
4 இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு கழிக்கணும். அப்போ தான் திசை இருப்பு சரியாக இருக்கும். அந்த பலன் தான் சரியாக செயல்பாட்டில் நடக்கும். இதே போல தான் புத்தியும் அந்தரங்கள் இந்த மாதிரியெல்லாம் அப்படித்தான் நிர்ணயம் பண்ணணுங்க. ஆனால் நான் ஜோதிடர்கள் இடத்துல விண்ணப்பம் வைத்துக் கொள்கிறேன், இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். மேலும் ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம் உச்சமாக இருக்குது, இந்த கிரகம் ஆட்சியாக இருக்குது, இந்த கிரகம் நட்பாக இருக்குது, இந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, இப்படியெல்லாம் பொதுவாக இன்னைக்கு தெரிவிக்கிறது வழக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு கிரகம் எந்த பாகையிலிருந்து எந்த பாகை வரைக்கும் உச்சமாக இருக்குது, எந்த பாகையிலிருந்து எந்த பாகை வரைக்கும் மூல திரிகோணத்தில் இருக்குது, எந்த பாகையிலிருந்து எந்த பாகை வரைக்கும் ஆட்சியாக இருக்குது, எந்த பாகையிலிருந்து எந்த பாகை வரைக்கும் நீச்சமாக இருக்குது, இப்படியெல்லாம் ஜோதிட யவன காவியம் என்கிற நூலில் இருக்குதுங்க. அதன்படி தான் நான் இந்த சக்கரத்தை நான் அமைச்சிருக்கிறேனுங்க. அந்த சக்கரத்தில் அந்த பாகைக்கு தகுந்தபடி அந்த கிரகங்களினுடைய நிறத்திலேயே வரைஞ்சிருக்கிறனுங்க. அப்போ இப்படியெல்லாம் அமைச்சு தான் அந்த உச்சத்தை நிர்ணயம் பண்ணி இவ்வளவு சதவீதத்தில் அது உச்சம் இல்லை, உச்சமே இல்லாமல் கூட இருக்கு. மேச ராசியில் சூரியன் 10 பாகை வரைக்கும் தான் உச்சம். மேசத்தில் இருக்கிற சூரியனை பொதுவாக உச்சம் அப்படின்னு பேசிடுவாங்க. அதே மாதிரி மேச ராசியில் 20 பாகை வரைக்கும் தான் சனி நீச்சம். ஆனால் மேசத்தில் இருந்தாவே சனி நீச்சம்னு பேசிடுவாங்க. இதெல்லாம் நாம் கவனத்தில் வச்சுட்டு தீர்மானித்து அப்புறம்தான் கருத்தை தெரிவிக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் இருக்கிறத உங்களுக்கு படித்து சொல்கிறேனுங்க. சூரியன் மேசத்தில் 10 பாகை உச்சம். இதில் பரம உச்சம் அப்படிங்கிறது 5வது பாகையின் நிறைவில் அல்லது 6வது பாகையின் துவக்கத்திலுங்க. இதுக்கு நேர் 7 இருக்குது பார்த்தீங்களா, துலாம் ராசி. இதில் 1வது பாகையில் இருந்து 10வது பாகை வரைக்கும் தானுங்க சூரியன் நீச்சம். இதில் பரம நீச்சம் அப்படிங்கிறது 6வது பாகையின் துவக்கத்தில் அல்லது 5வது பாகையின் நிறைவில் இருக்குதுங்க. இதே போல அடுத்து சந்திரன் ரிஷபத்தில் 3 பாகை தேனுங்க உச்சம், ஒரு பாகத்துக்குள்ளதான். அதே மாதிரி விருச்சிகத்தில் சந்திரன் விசாகம் 4 அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு பாதத்தில் மட்டும்தான் நீச்சம். அதுலேயும் 20 பாகை பாக்கி இருக்குது. 3 பாகை 20 கலை சேர்ந்தது தான் ஒரு பாதம். இதுதானுங்க யதார்த்தமானது. இதை மாதிரி நாம் பலனை நிர்ணயம் பண்ணி பொதுமக்களுக்கு தெரிவித்தோம்னா கணிசமாக ஒத்து வருது அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து நாம் அவங்களுடைய கருத்தை நாம் வாங்கலாமுங்க. மேலும் செவ்வாய் கடகராசியில் 28 பாகை நீச்சம். ஆனால் அவர் மகரத்தில் 28 பாகை உச்சம். இதில் மகரத்தில் 14வது பாகையில் தான் அவர் பரம உச்சம் அப்படிங்கிறது உறுதி பண்ணி போடலாம். அப்போ பொதுவாகவே மகரத்தில் இருக்கிற செவ்வாய் உச்சமா அப்படின்னு கேட்டோம்னா மகரத்தின் ஆரம்ப பாகையிலெல்லாம் அற்பமான உச்சம். அதையெல்லாம் நாம் கணிசமாக நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கிறது இல்லை. இதுபோல புதன் கன்னி ராசியில் 15 பாகை வரைக்கும் உச்சம், 15 பாகைக்கு மேலே 10 பாகை மூல திரிகோணம், 5 பாகை ஆட்சி. இதுக்கு நேர் எதுக்காக இருக்கக்கூடிய மீன ராசியில் பொதுவாக புதன் இருந்தால் நீச்சொன்றுவாங்க. ஆனால் 15 பாகை வரைக்கும் தான். அதாவது பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3 இந்த அளவில் அவர் நீச்சம். உத்திரட்டாதி 4
அதில் பாதிக்கு மேலே போயிட்டாவே அவர் நீத்தம் செழிஞ்சு போயிருந்துங்க. ரேவதியில் இருந்தால் அவர் சுயசாரத்தில் வலிமையோடு இருக்கிறாருன்னு நாம் கவனத்தில் வச்சுட்டு தான் பலனை தீர்மானிக்கணும். இதுபோல் குரு கடகத்தில் 6 பாகை வரைக்கும் உச்சம், மகரத்தில் 6 பாகை நீச்சம், சுக்கிரன் மீனத்தில் 27 பாகை வரைக்கும் உச்சம், இதில் 13 பாகையில் பரம உச்சம். இதுபோல கன்னியில் 27 பாகை வரைக்கும் பரம நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகை 13, மொத்தம் 27 பாகை நீச்சமுங்க. அடுத்து சனி மேசத்தில் 20 பாகை நீச்சம், இதில் பரம நீச்சம் அப்படிங்கிறது 11வது பாகையின் துவக்கத்தில். சனி உச்சம் அப்படிங்கிறது துலாம், அதில் 20 பாகை வரைக்கும், அதில் 11வது பாகையின் துவக்கம்தான் பரம உச்சம். ராகு கேது இது நீச்சம், விருச்சிகத்தில் உச்சம். மேலும் மூல திரிகோணம் ஆட்சி இது எல்லாமே இந்த சக்கரத்தில் இருக்குதுங்க. இதன் பிரகாரம் தான் அதை நிர்ணயிக்கணும். இது ஜோதிட பழைய நூலான யவனகாவியம் என்கிற நூலில் இருந்து நான் படித்து நான் அமைத்த இந்த சக்கரத்தில் அதை அறுதியிட்டு உங்களுக்கு தெரிவிக்க இயலும் என்கிற முயற்சியில் ஈடுபட்ட வெற்றி அடைந்தேன். அடுத்து இது பார்த்தீங்களா, இப்படித்தான் நான் ஜாதகம் அமைக்கிறது. அதாவது 12 கட்டத்தில் இருக்கிற ஒரு பக்க ஜாதகத்தை கொடுத்தோம்னா அந்த 12 கட்டத்தில் உதாரணத்துக்கு இது 1740 வருடத்தில் பிறந்தவங்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகம் 12 கட்டத்தில் இருக்கு. இதை நான் 108 கட்டத்தில் மாற்றும் பொழுது ஒரு கிரகம் லக்னத்திலிருந்து இத்தனாவது பாகையில் இருக்குதா, அப்படியே இருந்தாலும் எவ்வளவு சதவீதத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சக்கரம் நம்மளுக்கு தெரிவிக்குங்க. இது பாருங்க, அந்த சக்கரத்தை இப்போ நான் காட்டுறேன். இந்த சக்கரம் தேருங்க, இதில் மேலும் விவரங்கள் இருக்குதுங்க. லக்னத்தில் சூரியன், 2ல் புதன் கேது அப்படின்னு அந்த 12 கட்டத்தில் இருக்கும். ஆனால் இந்த 2 அப்படிங்கிறது தனுசு ராசியின் நிறைவு பாதத்தில் இருக்குது, அந்த மையம். அப்போ இந்த புதன் கேது 2ஆம் பாவகத்தில் ஒரு 40% புதனும் கேது 20% இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிக்கலாமுங்க. இதில் யாரும் ஆட்சேபனை பண்ணக்கு அங்கே இடமே கிடையாதுங்க. இதில் அஷ்டவர்க்கம் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பிரிவு இருக்கு. இந்த அஷ்டவர்க்கம் அப்படி என்ன, இதை இன்னைக்கு பெருசாக தெரிவிக்கிறவங்களே இல்லை. இந்த அஷ்டவர்க்க நூல் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குங்க. அதுலேயுமே அதை ஆயுள் நிர்ணயம் பண்ணுறதுக்காக எடுக்கிறது அப்படின்னு அதில் இருக்குது. அதுபோக அதில் அஷ்டவர்க்க ஜாதகம் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. இது இப்படி இருக்க அதில் இத்தனை பரல் இந்த பாவகத்தில் இருந்தால் இந்த பாவகம் அனுகூலமாக இருக்குன்னு இன்னைக்கு ஜோதிடர்கள் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு லக்னத்திற்கு சுபர், அசுபர், யோகர், அவயோகர் இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதுலேயுமே அந்த ஜாதகத்தில் 6, 8, 12 கூடியவர், முடுக்கு ராசிக்குடையவர், என்னுடைய நட்சத்திரத்துக்குடையவர், மாரக பாவகங்களுக்கு உடையவர், பாதக பாவகத்துக்கு உடையவர், இன்னும் இந்த பாவகங்கள்லாம் இருக்கக்கூடிய கிரகங்கள் இவங்கெல்லாம் போற பரலே அந்த லக்னத்துக்கு பாதகமாக தான் செயல்படும்.
இதனால தான் அஷ்டவர்க்க கருத்து அந்த பலம் ஒத்து வரலன்னு இன்னைக்கு பெரும்பாலும் நடைமுறையில் கருத்து இருக்குது. அப்போ இந்த அஷ்டவர்க்கத்தை எப்படி அமைக்கணும் அப்படின்னா, இதை பார்த்தீங்களா, ஒவ்வொரு கிரகத்தினுடைய நிறத்திலேயே அந்த கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து எங்கெங்க பரல் வைக்குது அப்படிங்கிறத அமைக்கணும். இந்த வைக்கக்கூடிய பரல் அந்த பாவகத்தில் எத்தனாவது சதவிகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நிர்ணயம் பண்ணணும். அதுக்கு பிற்பாடு தான் அந்த பாவகத்தில் உண்டான பலனை, அதாவது அஷ்டவர்க்க பலனை தெரிவித்தா அது சரியாக இருக்கும். இப்போ வர்க்கோத்தமம் அப்படின்னு ஒன்று நடைமுறையில் இருக்கு. இந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது சதவீத அளவில் எடுக்கிறதுக்கு இந்த சக்கரம் நம்மளுக்கு துணை புரிகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசி அஸ்வினி 1 அப்படிங்கிற இதில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது ஏறக்குறைய 100% வர்க்கோத்தமம். ரிஷப ராசியில் ரோகிணி 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது 40% வர்க்கோத்தமம். புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகத்தில் 60% வர்க்கோத்தமம். பூரம் 1ஆம் பாதம் சிம்மத்தில் 80% வர்க்கோத்தமம். சித்திரை 2ஆம் பாதம் கன்னியில் 20% வர்க்கோத்தமம். சித்திரை 3ஆம் பாதம் துலாத்தில் 20% வர்க்கோத்தமம். அனுஷம் 4ஆம் பாதம் விருச்சிகத்தில் 80% வர்க்கோத்தமம். உத்தராடம் 1ஆம் பாதம் தனுசில் 60% வர்க்கோத்தமம். சதயம் 3ஆம் பாதம் கும்பத்தில் 40% வர்க்கோத்தமம். ரேவதி 4ஆம் பாதம் மீனத்தில் 100% வர்க்கோத்தமம். இந்த அளவில் தான் வர்க்கோத்தமம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவில் அந்த கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால்தான் அந்த வர்க்கோத்தமத்தை நாம் உறுதியாக கருத்தில் கொண்டு பலனை நிர்ணயம் செய்ய வேண்டும். மேலும் ஒரு கிரகம் அந்த வர்க்கோத்தம பாதத்தில் 1201வது விகலையின் துவக்கத்தில் இருந்தா 20% வர்க்கோத்தமம். 2401வது விகலையின் துவக்கத்தில் இருந்தா 40% வர்க்கோத்தமம். 3601வது பாகையின் துவக்கத்தில் இருந்தால் 60% வர்க்கோத்தமம். 4801வது விகலையின் துவக்கத்தில் இருந்தால் 80% வர்க்கோத்தமம். 6001வது விகலையின் துவக்கத்தில் ஒரு லக்னமோ கிரகமோ இருந்தால் 100% வர்க்கோத்தமம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 12000 விகலையை கொண்டது ஒரு பாதம். இந்த அளவில் நாம் கணிச்சு பலனை நிர்ணயம் செய்து பொதுமக்களுக்கு தெரிவிப்போமானால் அது சரியாகவே இருக்கும். ஆக இது போன்ற விதிகளை கவனத்தில் வைத்து ஜோதிடர்கள் ஆகிய நாங்கள் பொதுமக்களுக்கு பலனை தெரிவித்து இந்த ஜோதிடத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு விண்ணப்பித்துக் கொண்டு நிறைவு செய்வேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அலைபேசி மற்றும் ஊரு பேரு சொல்றேனுங்க. முனா கருணாகரன், விஜயமங்கலம். என்னுடைய அலைபேசி எண்கள் 88 70 53 10 83ங்க. நன்றிங்க. சிறப்பான கருத்துக்களை பேசிய கருணாகரன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு